கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேலின் வெற்றிக்கான காரணம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் தாரியுவின் ஆட்சி காலத்திலும் பாரசீகனான சைரஸ் மன்னனின் ஆட்சி காலத்திலும் சீரும் சிறப்புமாயிருந்தார். தாரியு அரசனாயிருந்த காலத்தில் தன் நாடு முழுவதும் வரி வசூல் செய்வதற்கு 120 தண்டல்காரரை நியமித்தான். இத்தண்டல்காரரை கண்காணிப்பதற்காக 3 மேற்பார்வையாளரை நியமித்தான். இம்மூவருள் தானியேலும் ஒருவர். இவர் மற்ற எல்லாரையும் விட சிறந்து விளங்கினார். இதனால் மற்றவர்கள் இவரை எந்த விதத்திலாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்று வகை தேடினார்கள். ஆனால் தானியேலிடத்தில் குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவறையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறெதிலும் அவரிடம் குற்றம் காண முடியாது. எனவே தங்களுக்குள் கூடி பேசி அரசனிடம் வந்து, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும் என்று கூறினர். அரசனும் சட்டத்தில் கையொப்பமிட்டு தடை உத்தரவு பிறப்பித்தான். ஆனால் தானியேல் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் ஜெபித்தார். எனவே தானியேல் சிங்க குகையிலே தள்ளப்பட்டார். ஆனால் இறைவன் சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை உயிரோடே காத்தார். மறுநாள் காலையில் தானியேலை நோக்கி அரசன், கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின் வாய்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று கேட்டான். ஆம், கடவுள் தம் தூதரை அனுப்பி என்னை காத்தார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்றார் தானியேல். பிரியமானவர்களே, தானியேலின் வெற்றிக்கு காரணம் அவருடைய ஜெபமே. நாமும் தானியேலை போன்று ஜெபித்தால் நாமும் ஒவ்வொரு நாளும் வெற்றியாளரே. அன்பு இறைவா, நாங்களும் தானியேலை போன்று ஒவ்வொரு நாளும் தவறாது ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.